ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய இந்த பழனி முருகனின் ஆசீர்வாதத்தை என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காக தான் இப்பொழுது இன்று இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்துள்ளேன். நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய் என் செல்வமே. அதை கொண்டாடும் விதத்தில்தான் வெற்றி களிப்போடு உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துள்ளேன். இந்த அற்புதமான மங்களகரமான வெள்ளி நாளிலேயே உனக்கான வரத்தை கொடுத்து உன் வாழ்க்கையையும் வளமானதாய் மாற்றுவதற்கு நான் முடிவெடுத்து விட்டேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். என் ஆசீர்வாதமும் அருளும் சேர்ந்து உன் வாழ்க்கையை அற்புதமானதாக மாற்றப் போகிறது என் செல்வமே. இதனால் வரையிலும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வாழ்ந்ததால் நீ எல்லாருக்கும் நல்லவர்களாய் தெரிந்தாய். ஆனால் இப்போது இனிமேலும் எதையும் பொறுத்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. யாராவது உனக்கு கெடுதல் செய்கிறார்கள், உனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் தைரியமாய் துணிந்து எதிர்த்து நின்று கேட்க வேண்டியதுதானே? ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இன்னும் நீ எதற்குமே வாய் திறக்காமல் யார் என்ன செய்தாலும் சரி சரி என அனுசரித்து கொண்டு சமாளித்து கொண்டு போய்கொண்டே இருந்தால் மேலும் உன்னை துன்பப்படுத்தி தான் பார்ப்பார்கள். அதனால்தான் பொறுத்தது போதும். நீ யார், உன் பக்கம் என்ன நியாயம் இருக்கிறது, உன்னுடைய நல்ல குணம் என்ன, உன்னுடைய அருமை பெருமை என்னவென்பதை எல்லாருக்கும் உணர்த்தும்படி நடந்து கொள் என நான் சொல்கிறேன். மற்றவர்கள் உனக்கு என்ன கற்றுத்தந்தார்களோ இல்லையோ, ஆனால் உன்னை பெற்றவர்கள் உனக்கு அன்பையும் பாசத்தையும் நேர்மையையும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் தானே. ஆனால் இதையும் தாண்டி உன் வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுத்த பாடமே வேறல்லவா? அன்பாயிருந்தால் அவமானம்தான் உனக்கு கிடைக்கிறது. நீ நேர்மையாயிருந்தால் மீண்டும் மீண்டும் தோல்விதானே உன்னை வந்து சேருகிறது. பிறகு எப்படி நான் எல்லோரிடமும் அன்பாய் பாசமாய் நேர்மையாய் உண்மையாய் வாழ முடியும் என கேட்கிறாயா என் செல்வமே? நீ சொல்வதும் சரிதான். இப்போது இந்த கலியுக காலத்தில் எல்லாருக்கும் உண்மையாய் இருந்தால் ஏமாற்றதான் பார்க்கிறார்கள். எல்லோரிடமும் அன்பாய் இருந்தால் நம்மையே ஏமாற்றி எல்லா வேலையும் வாங்கி கொண்டு உன்னை குறை சொல்லக்கூடிய ஆளாகவும் இருக்கிறார்கள் என யோசிக்கிறாயா? உன் வாழ்வில் நிச்சயம் நல்லது நடக்கத்தான் போகிறது. இத்தனை நாட்களாய் நீ பொறுமையாய் கஷ்டப்பட்டு காலந்தள்ளி கொண்டும் அனுசரித்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கைக்கான பலனை உன் வாழ்வில் நான் தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காமல் தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்கிறதே என யோசித்தாய்தானே? எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தாமதமாகிக் கொண்டே போகிறதே என வருத்தப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிறாய்தானே? ஆனால் இதற்கான காரணம் என்ன என்பதை அறிவாயா? நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பான ஒன்று உனக்காக காத்திருக்கிறது. பிரபஞ்ச விதிப்படி எது எப்போது யாரை சென்றடைய வேண்டுமோ அது சரியான நேரத்தில் சரியான நபரை நிச்சயமாக சென்றடையும். நான் ஒருபோதும் தவறு செய்யவும் மாட்டேன், தாமதமாக எதையும் தரவும் மாட்டேன். ஆனால் நீதான் அதற்குள் அவசரப்படுகிறாய் என் செல்வமே. கொஞ்சம் பொறுத்து. என் அருளால் உனக்கு எது நல்லதோ அது முழுவதையும் நான் தரப்போகிறேன். என் முழு ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். இனிமேல் நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது என் செல்வமே. தைரியமாக இரு. உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும்படி உனக்கு நான் வெற்றியை கொடுக்கத்தான் போகிறேன். இந்த கலியுக காலத்தில் பிள்ளைகள் பிறக்கும் போதும் காசு கேட்கிறார்கள், இறந்தாலும் காசு கேட்கிறார்கள். மற்றவர்களை மதிக்கவும் காசு, வேண்டாம் என அவர்களை அடித்து மிதித்து கொள்ளவும் காசு. பணம் என்றால் பாசத்தை பகைத்து கொள்ள கூட துணிவாய் தைரியமாய்தானே மனிதர்கள் உறவுகளாய் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். பணம் இருந்தால் போதும், பாசமும் தேவையில்லை, நேசமும் தேவையில்லை, உறவுகளும் தேவையில்லை என மனிதர்களையே வெறுக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் என் அன்பு பிள்ளையான நீ எல்லாருக்கும் அன்பை கொடுக்கிறாய். மிகவும் இயல்பாகவும் யதார்த்தமாகவும் நல்ல விஷயங்களை செய்கிறாய். அதனால்தான் வேஷம் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் உலகத்தில் உனக்கு கெட்டதே நடக்கிறதா என கேட்கிறாயா? உண்மையை விட எல்லாமே பொய்யாக உன் கண்களுக்கு தெரிவதால் தானே நீ மனம் நொந்து போயிருக்கிறாய் என் செல்வமே. உண்மையிலேயே உன்னுடைய தகுதியும் திறமையும் அதிகரித்து தான் இருக்கிறது. நீ கவலை கொள்ளாதே. நிஜ வாழ்க்கையில் நீ எப்படிப்பட்ட ஆளாக வாழப்போகிறாய் என்பதை நீ கண்கூடாக பார்க்கத்தானே போகிறாய். உன்னை வெறுத்தவர்கள் யாராக இருந்தாலும் நீ தேடி போக வேண்டாம். ஏனெனில் அவர்களே வேறு யாரையோ தேடித்தானே போயிருக்கிறார்கள். நிச்சயம் அங்கு போய் அடிபட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு நீதான் எல்லா விதத்திலும் சரி என
மீண்டும் உன் அன்பையும் அக்கறையையும் பாசத்தையும் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள். ஆனால் அப்படி உன்னை விட்டு விலகி போனவர்கள் மீண்டும் உன்னை தேடி திரும்பி வரும்போது ஏற்றுக்கொள்ளாதே என் செல்வமே. ஏனெனில் அவர்கள் மீண்டும் உன் நல்ல மனதோடு திருந்தி வந்திருந்தால் பரவாயில்லை. அவர்கள் மீண்டும் உன்னை விட்டு விலகி போகக்கூடியவர்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். இதுநாள் வரை நடந்த விஷயங்கள் எதையும் உன்னால் மாற்ற முடியாதுதானே? பிறகென்ன, அதை அப்படியே ஏற்றுக்கொள். ஆனால் இனிமேல் நடக்கப் போவது அனைத்தையும் என்னுடைய செயலால் நான் உனக்கு நல்லதாகவே நடத்தி முடிப்பேன். இனி இதுதான் நடக்க வேண்டும், அதுதான் நடக்க வேண்டுமென எதையும் உன்னால் நிர்ணயிக்க முடியாதுதானே? அது உன் கைகளிலும் இல்லையல்லவா? பிறகென்ன, அதை என் பொறுப்பில் விட்டுவிடு. இனி நடக்கப் போவதெல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். இப்போது நீ செய்து கொண்டிருக்கும் செயலை மட்டும் முடிந்த வரையிலும் சிறப்பாய் செய்யப்பார். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நொடியை சிறப்பாக வாழ முயற்சி செய்தால் போதும். இனி நீ வாழப்போகும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானதாக, உனக்கு சாதகமானதாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ செழிப்பும் சந்தோஷமும் அடைந்து அபரிமிதமான வளர்ச்சியை பார்க்க போகிறாய். இனிமேல் உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்ந்து நீ மகிழ்ச்சியாய் வாழும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்வமே. உன்னுடைய உள்ளத்திலும் சரி, இல்லத்திலும் சரி, மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அமைதியும் நிறைந்திருக்கும்படி நல்ல விஷயங்களை நான் செய்ய போகிறேன். நன்றி நன்றி என உன் அப்பன் முருகன் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை தேடி வந்து நன்றி நீ சொல்லிக்கொண்டே இருக்கப் போகிறாய். நீ நினைத்தது அனைத்தும் நடந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்வமே. நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடையும்படியும் தான் இப்போது உனக்கான வரத்தை உன்வசம் கொடுப்பதற்காக நான் வந்துள்ளேன். நான் கேட்டது கிடைத்தால்தான் சிரிப்பேன், நான் நினைத்தது நடந்தால்தான் மகிழ்வேன் என உன் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் ஒரு எல்லையை வகுத்து விடாதே. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் மகிழ்ச்சியாக சிரித்து சந்தோஷமாக தான் இருப்பேன் என எல்லா உணர்வுகளையும் எல்லா நாட்களிலும் உன்னுடனேயே வைத்துக்கள். நிச்சயம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தரும்படி நான் செய்து காட்டுகிறேன் என் செல்வமே. உன்னிடம் இருப்பது எல்லாமே இறைவன் உனக்காக கொடுத்தது. நடக்கக்கூடிய அனைத்துமே நன்மைக்காக நடக்கிறது என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்தால் போதும். உன் வாழ்க்கையே வசந்தமாக மாறிவிடும். இதுவரையிலும் உனக்கு நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேறவே இல்லாத பிரார்த்தனைகளும் நிறைய இருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் எந்த பிரார்த்தனையும் நிறைவேறாமல் இருந்துவிடும்படி நான் விட்டுவிட மாட்டேன். உன்னுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் இப்போது நிச்சயமாக நிறைவேறத்தான் போகிறது. ஏனெனில் என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்றும் நிறைவேற்ற முடியாத வேண்டுதல்கள் என்றும் எதுவுமே இல்லை என்பதை நீ அறிவாய்தானே? உன் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுப்பதற்காக தான் அற்புதமான இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்துள்ளேன். உன் முயற்சியையும் நம்பிக்கையையும் பொறுமையை மட்டும் நீ கைவிடாதே. நானும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. இந்த நம்பிக்கையை மட்டும் மனதிற்குள் ஏந்திக்கொண்டு புன்னகையை உன் முகத்தில் ஏந்திக்கொள். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன். ஓ முருகா.